முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா நிறுவிய டாக்டர் நமது எம்ஜிஆர் நாளிதழ் 29வது ஆண்டில் வெற்றிகரமாக அடியெடுத்து வைத்துள்ளது. அஇஅதிமுகவின் கொள்கைகளையும் கழக உடன்பிறப்புகளுக்கு முதலமைச்சர் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் மகத்தான மக்கள் நலத்திட்டங்களையும் தமிழகம் முழுவதும் உள்ள மக்களிடையே கொண்டு செல்வதில் டாக்டர் நமது எம்ஜிஆர் நாளிதழுக்கு என்றுமே தனியிடம் உண்டு. இது குறித்த செய்தி தொகுப்பு. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அதிகாரப்பூர்வ நாளேடான டாக்டர் நமது எம்ஜிஆர் நாளிதழ் தனது 28வது ஆண்டு கால வெற்றி பயணத்தை நிறைவு செய்து இன்று 29வது ஆண்டில் அடியெடுத்து வைத்துள்ளது. இதனை ஒட்டி முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா டாக்டர் நமது எம்ஜிஆர் நாளிதழ் செய்தி ஆசிரியர் திரு மருது அழகுராஜுக்கு வாழ்த்து செய்தி அனுப்பியுள்ளார். பொன்மனச் செம்மல் புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆரின் பெயரை சூட்டி 1988ஆம் ஆண்டு தம்மால் தொடங்கப்பட்ட டாக்டர் நமது எம்ஜிஆர் நாளிதழின் 29வது ஆண்டு தொடக்க விழாவை ஒட்டி தாம் மிகுந்த மகிழ்ச்சியடைவதாக முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். ஆண்டு விழாவை ஒட்டி டாக்டர் நமது எம்ஜிஆர் நாளிதழின் ஆசிரியர் திரு மருது அழகுராஜுடன் எமது செய்தியாளர் விக்னேஷ் நடத்திய நேரடி உரையாடலை பார்க்கலாம். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கழக அதிகாரப்பூர்வ நாளேடான டாக்டர் நமது எம்ஜிஆர் நாளிதழின் 29வது ஆண்டு விழா இன்று கொண்டாடப்படுகிறது. இது பற்றிய கூடுதல் தகவல்களை நமக்கு தெரிவிப்பதற்காக இந்த நாளிதழுடைய ஆசிரியர் திரு மருது அழகுராஜ் நம்முடைய அவரிடம் பேசுவோம். சார் வணக்கம். முதலில் வாழ்த்துக்கள். 29வது ஆண்டு விழா கொண்டாடுது சார். தேசிய ஊடகங்களே நமது எம்ஜிஆர் நாளிதழ் பார்த்தீங்கன்னா ஒரு துணிச்சலான நாளிதழ், கழக செய்திகளை நேர்மையாக தீர்க்கமாக அளிப்பதில் ஒரு சிறப்பான நாளிதழ் செயல்பட்டுருக்காங்க. மற்ற நாளிதழ் கம்பேர் பண்ணும்போது ஒரு துணிச்சல் மிக்க நாளிதழ் என்று பாராட்டு பத்திரங்கள்லாம் நம்ம பார்த்துருக்கோங்க. 29 ஆண்டுகளாக ஒரு பயணம், இது எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? இன்றைய நாள் 28 வருடங்களை நிறைவு செய்து 29வது வருடத்திலே ஒரு பீடு நடை போடக்கூடிய டாக்டர் நமது எம்ஜிஆர் நாளிதழ், பொன்மன தாயினுடைய பொற்கரம் தொட்டதெல்லாம் துலங்கும், புகழ்பட துளிர்க்கும் என்பதற்கு காகித சாட்சியாக, கைமேல் காட்சியாக இன்றைக்கு டாக்டர் நமது எம்ஜிஆர் நாளிதழ் விளங்குகிறது. இந்த நன்னாளில் புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய பொற்கரத்தால் தொடங்கி வைக்கப்பட்ட இந்த டாக்டர் நமது எம்ஜிஆர் நாளிதழ் 29வது வருடத்தில் தனது புகழ் நடையை தொடங்குகிற இந்த பொன்னான வேளையில் டாக்டர் நமது எம்ஜிஆர் நாளிதழுடைய அளப்பரிய வெற்றிக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய கழக உடன்பிறப்புகளுக்கும் முகவர்களுக்கும் பல்வேறு வகையில் எங்களை ஊக்கப்படுத்தக்கூடிய உற்சாகப்படுத்தக்கூடிய நண்பர்களுக்கும் என்னோடு இந்த பத்திரிகையாளர் குழுமத்தில் இணைந்து பணியாற்றக்கூடிய பத்திரிகையினுடைய உதவி ஆசிரியர்கள், இணை ஆசிரியர்கள், தொழிலாளர்கள், அச்சகத்திலே வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்கள் மற்றும் அனைத்து நண்பர்களுக்கும் எங்களது நெஞ்சார்ந்த நன்றியை இந்த தருணத்திலே தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். உங்கள் தகவல் ரொம்ப நன்றி சார். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் சீர்மிகு திட்டங்களையும் அஇஅதிமுகவின் கொள்கைகளையும் நாளிதழ் மூலம் மக்களுக்கும் தொண்டர்களுக்கும் கொண்டு செல்வதில் தாங்கள் மனநிறைவும் மகிழ்ச்சியும் அடைவதாக டாக்டர் நமது எம்ஜிஆர் நாளிதழ் நிறுவனத்தில் பல ஆண்டுகளாக பணியாற்றி வரும் ஊழியர்கள் தெரிவித்துள்ளனர். பத்திரிகை விஷயத்தில் ப்ரெஸ்ஸில் வேலை பார்க்குறது ஒரு பெரிய விஷயம். அதில் அம்மாவோட பத்திரிகையில் வேலை செய்கிறது எனக்கு ரொம்ப நான் பெருமையாக நினைக்கிறேன். இது 28 வருஷம் முடிஞ்சு 29வது வருஷம் அடியெடுத்து வைக்கிறது என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பத்திரிகை துறையில் வேலை செய்கிறது ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். இத்தனை வருஷமாக வேலை செஞ்சுருக்கோம். எனக்கு இந்த வேலை செய்கிறது ரொம்ப பெருமையாக இருக்குது. நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோம். நான் மேலாளராக இங்கே இருக்கேன். நான் மீடியாவில் வேலை செய்கிறது பெரிய விஷயம். இது அம்மாவோட நிறுவனத்தை நான் வேலை செய்கிறது ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். நான் டாக்டர் நமது எம்ஜிஆர் நாளிதழை அன்றாடம் படித்து அஇஅதிமுகவின் கொள்கைகளையும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் திட்டங்களையும் அறிந்து கொள்வதுடன் பல்வேறு பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ளவும் இந்த நாளிதழ் வழிவகுக்கிறது என தமிழகம் முழுவதும் உள்ள நாளிதழின் வாசகர்கள் உற்சாகத்துடன் தெரிவிக்கின்றனர். நமது எம்ஜிஆர் என்ற பத்திரிகை நாளிதழ் ஆரம்பித்து மக்களிடம் எல்லா விஷயங்களையும் தெரிந்து கொள்வதற்காக நமது எம்ஜிஆர் பத்திரிகை மூலம் மக்களுக்கு நடைபெறக்கூடிய அத்தனை விஷயங்களையும் தெரியப்படுத்திக் கொண்டு இருக்கிறார்கள். அதற்காக புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நமது எம்ஜிஆர் பத்திரிகை உலகத்தில் உள்ள அத்தனை நிகழ்ச்சிகளிலும் தமிழ்நாட்டில் நடக்கின்ற அத்தனை நிகழ்ச்சிகளும் சிறப்பாக நமது எம்ஜிஆர் பத்திரிகை சிறப்பாக தொகுத்து வழங்குகிறது. இந்த பத்திரிகைக்கு ஆண்டு விழா நடைபெறுகின்றது. இந்த ஆண்டு விழா மென்மேலும் சிறந்து ஓங்க
நாங்கள் வாழ்த்துகிறோம். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அம்மா அவர்களால் தொடங்கப்பட்ட நமது எம்ஜிஆர் நாளிதழ் தொடர்ந்து படிச்சுட்டு வர வாசகனாக இருக்கிறேன். மக்கள் கருத்துக்களை, மக்களுக்குண்டான நல்ல பல கருத்துக்களை எடுத்துச் சொல்லுகிற வகையிலே சிறப்பாக செயல்படுகிற வகையில் இருப்பதற்கான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது எம்ஜிஆர் பத்திரிகையினுடைய ஆண்டு விழா சிறப்பாக கொண்டாடுற நல்ல வேளையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அடிப்படை தொண்டனால எங்களை மாதிரி ஆளுகளுக்கெல்லாம் பத்திரிகையை படிக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. அரசின் நலத்திட்டங்கள்லாம் அதில் எல்லாமே பிரசுரமாக இருக்குது, நல்ல விஷயமா இருக்குது. அதை எல்லாம் தாண்டி திமுகவோட பொய் பிரச்சாரங்களை கிழிக்கக்கூடிய நல்ல பத்திரிகையாக இன்றைக்கி கழக நிர்வாகிகள் எங்களுக்கெல்லாம் கிடைச்சிருக்கு. ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். புரட்சித் தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்களைப் போலவே புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் நிறுவிய டாக்டர் நமது எம்ஜிஆர் நாளிதழானது சாமானியர்களுடைய குரலாய், ஏழை எளியோருடைய குரலாய் 29 ஆண்டு காலம் ஒழித்து வருகிறது என்றால் அது மிகையல்ல. ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ரவியுடன் திவ்ய விக்னேஷ்.